இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்கலான்னா, இப்போது சேட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி ஆர்டிக்கிள் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அது இனிமேல் நம்ம கண்டினியூஸாக சேட் ஜிபிடி யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா, தமிழ் தெரியும் அப்படின்னா, தமிழை பயன்படுத்தி எப்படி சேட் ஜிபிடியில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எழுதி வாங்கிக்கலாம். அது ஆர்டிக்கிள் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணும்பொழுது அதுக்குண்டான சின்ன சின்ன தேவைகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சேட் ஜிபிடியை ஒழுங்காக பயன்படுத்தி, சேட் ஜிபிடி வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இதில். ஏன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது முழுக்க டெக்ஸ்ட் பேஸ்டு தான், சரிங்களா? ஒருத்தவங்க படித்து பார்த்து புரிஞ்சு தான் உங்களோட லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பார்த்து படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கண்டென்ட் இருக்கணும். அந்த கண்டென்ட் எப்படி எழுதுறது அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சக்ஸஸ் வந்து அடங்கியிருக்கு. அப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கண்டென்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா, தமிழ் பயன்படுத்தி அப்புறம் அது இங்கிலீஷாக கன்வெர்ட் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கூகுள் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ்னு போடுங்க, இல்லை உள்ளே போய் கூட தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நேராக உங்களுக்கு தமிழ்லேயே வந்துடும். இங்கே போயிட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிறந்த இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கான சிறந்த காலணி எது இப்படி கேட்குறோம். இல்லைன்னா இன்னொரு கண்டென்ட் வச்சுக்கோங்களேன். ஓடுவதற்கான 5 சிறந்த காலணிகள். ஓடுவதற்கான 5 சிறந்த பெண்களுக்கான காலணிகள். சரிங்களா? இப்படி எழுதுறீங்க. இப்போது நீங்கள் என்னென்னா ஷூக்காக ஆர்டிக்கிள் எழுத போகிறீங்க அப்படின்னா இப்படி எழுதுறீங்க. இது எழுதிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணும். அதுக்கு translate.google.com போனீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இதை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணோன்னே இங்கே தமிழ் டிடெக்டர்னு வருது. இது இங்கிலீஷில், சரிங்களா? இங்கிலீஷில் போனீங்கன்னா 5 பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் ஃபார் விமன், இல்லை இப்படி எடுத்துக்கலாம். இது இப்போ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. 5 பெஸ்ட் உமன்ஸ் ரன்னிங் ஷூஸ் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேட் ஜிபிடியில் போயிட்டு இந்த சேட் ஜிபிடி நான் ஆல்ரெடி விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த செஷனில் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு புரிய வரும். இப்போ நியூ சேட் கிளிக் பண்ணி இந்த சேட் ஜிபிடிக்கு தனியாக எப்படி அதெல்லாம் நான் தனியாக எப்படி இதை நீங்கள் லாகின் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு புரியும். இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. 5 பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ், 5 பெஸ்ட் உமன்ஸ் ரன்னிங் ஷூஸ். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து ரன்னிங் ஷூஸ் 5 பெஸ்ட் ரன்னிங் ஷூஸ் அப்படின்றது அந்த லிஸ்ட்டு கொடுக்குது. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் அதை எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூகுளில் தமிழில் டைப் பண்ணி, இங்கே பாருங்கள், முதல்ல தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி எடுத்துன்னு போய்ட்டு ட்ரான்ஸ்லேட்டில் போடுங்க. அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து சேட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த மாதிரி தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு கண்டென்ட் எழுதுறதுக்கான ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட்னா நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கான ப்ராம்ப்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், டாக்குமெண்ட். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் அட்டாச்மெண்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அடுத்த செஷனில் பார்க்கலாம். இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம்.